நண்பர்களே, இன்று நாம் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையிலான பாதுகாப்பு தொழில்நுட்பத்தின் இனம் குறித்து பேசுவோம். இந்த போட்டியில் இந்தியா தனது திசையையும் அணுகுமுறையையும் தீர்மானித்துள்ளது. ஒருபுறம் சீனா தனது 6ஆம் தலைமுறை போர் விமானத்தை பரிசோதித்து வருகிறது. மறுபுறம் இந்தியாவும் தனது பலத்தை ஒரு புதிய நிலைக்கு கொண்டு செல்ல முழுமையாக தயாராக உள்ளது. இது வலிமைக்கான போர் மட்டுமல்ல, தொழில்நுட்ப மேன்மைக்கான போரும் கூட. இந்த தலைப்பை விரிவாக புரிந்து கொள்வோம். சீனாவின் போர் விமான சோதனையும் உலகளாவிய சவாலும். சீனா சமீபத்தில் தனது 6ஆம் தலைமுறை போர் விமானத்தை சோதித்தது. இந்த ஜெட் விமானத்தில் மேம்பட்ட ஸ்டெல்த் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, AI மற்றும் மின்னணு போர் திறன்கள் பொருத்தப்பட்டுள்ளன. சீனாவின் தொழில்நுட்ப விளிம்பின் முக்கியத்துவம். 1. திருட்டுத்தனமான தொழில்நுட்பம். இந்த விமானம் ரேடாரில் இருந்து தப்பிக்கும் திறன் கொண்டது. இதன் பொருள், எதிரி வான்வெளியில் நுழைவதன் மூலம் அதன் இருப்பை மறைக்க முடியும். 2. AI மற்றும் தன்னாட்சி அம்சங்கள். போர்க்காட்சிகளை தன்னிச்சையாக கையாளக்கூடிய செயற்கை நுண்ணறிவு அமைப்புகளை இந்த ஜெட் விமானத்தில் சீனா சேர்த்துள்ளது. 3. மின்னணு போர். இது எதிரியின் தகவல் தொடர்பு மற்றும் ரேடார் அமைப்புகளை ஜாம் செய்யும் திறன் கொண்டது. போர்க்களத்தில் ஒரு பெரிய விளிம்பை அளிக்கிறது. சீனாவின் இந்த தொழில்நுட்ப சாதனை குறித்து அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் கவலை கொண்டுள்ளன. ஆனால் இந்தியாவுக்கு இது ஒரு சவாலாகவும் வாய்ப்பாகவும் உள்ளது. இந்தியாவின் தயாரிப்பு. AMCA மற்றும் தேஜஸ் மார்க் 2 இந்தியாவும் தனது திசையை முடிவு செய்துள்ளது. மேம்பட்ட நடுத்தர போர் விமானம் AMCA மற்றும் தேஜஸ் மார்க் 2 போன்ற உள்நாட்டு போர் விமானங்கள் பாதுகாப்பு தொழில்நுட்பத்தில் இந்தியாவை புதிய உயரத்திற்கு கொண்டு செல்கின்றன. AMCA இந்தியாவின் அடுத்த கேம் சேஞ்சர். AMCA மேம்பட்ட நடுத்தர போர் விமானம் இந்தியாவின் முதல் 5 மற்றும் 6ஆம் தலைமுறை போர் விமானமாகும். இது திருட்டுத்தனமான மேம்பட்ட ஆயுதங்கள் மற்றும் AI திறன்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 1. திருட்டுத்தனமான தொழில்நுட்பம். AMCA எதிரி ரேடார்களை ஏமாற்ற முடியும். ரேடார் உறிஞ்சும் பொருட்களைக் கொண்டு இது தயாரிக்கப்படுவது இதன் சிறப்பு. 2. ஒருங்கிணைப்பு. இது விமானிக்கு போர் உதவியை வழங்கும் அமைப்புகளை கொண்டிருக்கும். இந்த அமைப்புகள் தன்னாட்சி முடிவெடுக்க உதவும். 3. சூப்பர் குரூஸ் திறன். ஆஃப்டர் பர்னர் இல்லாமல் சூப்பர் சானிக் வேகத்தில் MCA பயணிக்க முடியும். 4. உயர் துல்லியமான ஆயுத அமைப்புகள். மேம்பட்ட ஏவுகணைகள், லேசர் வழிகாட்டப்பட்ட குண்டுகள் மற்றும் மின்னணு போர்க்காய்கள் போன்றவை. காலவரிசை மற்றும் இலக்குகள். AMCA-யின் முதல் விமானம் 2028இல் திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கு பிறகு பெரிய அளவிலான உற்பத்தி திட்டமிடப்பட்டுள்ளது. தேஜஸ் மார்க் 2 புதிய நம்பிக்கை. தேஜாஸ் மார்க் 2 என்பது தேஜாஸ் மார்க் 1இன் மேம்படுத்தப்பட்ட பதிப்பாகும். இது MiG-21 போன்ற வயதான விமானங்களுக்கு மாற்றாக நடுத்தர எடை கொண்ட போர் விமானமாக இருக்கும். ஒரு புதிய சக்தி வாய்ந்த இயந்திரத்துடன் பொருத்தப்பட்டிருக்கும். இது அதிவேக மற்றும் நீண்ட தூர பணிகளுக்கு ஏற்றதாக இருக்கும். 2. மேம்படுத்தப்பட்ட ரேடார் அமைப்புகள். இந்த ரேடார் அமைப்புகள் மிகவும் துல்லியமாகவும் வேகமாகவும் இருக்கும். 3. சிறந்த ஆயுத ஒருங்கிணைப்பு. இதில் நீண்ட தூர ஏவுகணைகள் மற்றும் துல்லியமாக வழிகாட்டப்பட்ட குண்டுகள் பயன்படுத்தப்படும். 4. இலகுரக மற்றும் சுறுசுறுப்பான வடிவமைப்பு. அதன் இலகுரக வடிவமைப்பு போர் மண்டலத்தில் அதை மிகவும் சூழ்ச்சி செய்யக்கூடியதாக மாற்றும். காலக்கெடு. தேஜாஸ் மார்க் 2இன் முதல் விமானம் 2026இல் நடைபெறும் மற்றும் வெகுஜன உற்பத்தி 2029க்குள் தொடங்கும். சுகோய் 30 MK ரக விமானங்களை இந்தியா மேம்படுத்தி வருகிறது. ஒரு பிரம்மோஸ் ஏவுகணைகள் ஒருங்கிணைப்பு. பிரம்மோஸ் சூப்பர்சோனிக் குரூஸ் ஏவுகணைகளுடன் சுகோய் ஜெட் விமானங்கள் மேம்படுத்தப்பட்டு வருகின்றன. 2. மேம்பட்ட ஏவியோனிக்ஸ்.
சுகோய் புதிய ரேடார் அமைப்புகள் மற்றும் ஏவியோனிக்ஸ் ஆகியவற்றை ஒருங்கிணைக்கிறது. இது மிகவும் ஆபத்தானது. மூன்றாம் ரஃபேல் போர் விமானங்களின் பங்கு. ரஃபேல் போர் விமானங்கள் இந்திய விமானப்படையின் பலத்தை அதிகரித்துள்ளன. இந்த ஜெட் விமானங்கள் துல்லியமான தாக்குதல்கள் மற்றும் பல பங்கு போருக்கு ஏற்றவை. 6ஆம் தலைமுறை உள்நாட்டு ஜெட் விமானங்களுக்கான திட்டங்கள் AMCA-வை தொடர்ந்து 6வது தலைமுறை போர் விமானத்தின் பணிகளை தொடங்க இந்தியா திட்டமிட்டுள்ளது. இது ஜெட் அட்வான்ஸ்டு தொழில்நுட்பங்களுடன் பொருத்தப்பட்டிருக்கும். அவை 1. லேசர் ஆயுதங்கள் எதிர்கால போரில் ஒரு விளையாட்டு மாற்றியாக நிரூபிக்க முடியும். 2வது ஹைப்பர்சோனிக் வேகம். இந்த ஜெட் ஹைப்பர்சோனிக் வேகத்தில் பறக்க முடியும். இதனால் எதிரியின் ரேடார் அமைப்புகள் அதை கண்காணிக்க முடியாது. 3வது ட்ரோன் திரள்திறன். ஒரே நேரத்தில் பல ஆளில்லா ட்ரோன்களை பயன்படுத்தி எதிரியின் பாதுகாப்பை பலவீனப்படுத்துதல். விண்வெளி அடிப்படையிலான பாதுகாப்பு அமைப்புகளிலும் இந்தியா செயல்பட்டு வருகிறது. 1வது செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஏவுகணைகள். இந்த ஏவுகணைகள் எதிரி செயற்கைக்கோள்களை அழிக்கும் திறன் கொண்டவை. 2ஆம் விண்வெளி கண்காணிப்பு. எதிரிகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க மேம்பட்ட செயற்கைக்கோள்கள். 3வது ஹைப்பர்சோனிக் கிளைடு வாகனங்கள். எதிரியின் பாதுகாப்பை தவிர்ப்பதன் மூலம் அதிவேக தாக்குதல்களுக்கு. பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் தற்சார்பு மேக் இன் இந்தியா முன்முயற்சியின் கீழ் பாதுகாப்பு உற்பத்தியை இந்தியா ஊக்குவித்துள்ளது. இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் (SAL) மற்றும் தனியார் நிறுவனங்கள் இணைந்து போர் விமானங்கள், ஏவுகணைகள் மற்றும் பிற அமைப்புகளின் உற்பத்தியை விரைவுபடுத்துகின்றன. 1வது உள்நாட்டு இயந்திரங்கள். காவேரி என்ஜின் மற்றும் புதிய உள்நாட்டு என்ஜின்களின் பணிகள் வேகமாக நடந்து வருகின்றன. 2ஆம் உலகளாவிய பாதுகாப்பு ஏற்றுமதியாளர். உலகளாவிய பாதுகாப்பு சந்தையில் இந்தியா ஒரு முக்கிய ஏற்றுமதியாளராக வளர்ந்து வருகிறது. 3ஆம் பொது தனியார் கூட்டாண்மை. தனியார் நிறுவனங்களை ஈடுபடுத்தி உற்பத்தி திறன் அதிகரிக்கப்பட்டு வருகிறது. இராணுவ பலம் அதிகரிப்பு ஏவுகணைகள், நீர்மூழ்கி கப்பல்கள், ரேடார் அமைப்புகள் ஆகியவற்றிலும் இந்தியா தனது வலிமையை அதிகரித்துள்ளது. 1வது பிரம்மோஸ் மற்றும் அக்னி ஏவுகணைகள். இந்த ஏவுகணைகள் இந்தியாவின் தாக்கும் திறனை இணையற்றதாக ஆக்குகின்றன. 2வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்கள். INS அரிஹந்த் வகுப்பு நீர்மூழ்கி கப்பல்கள் இந்தியாவுக்கு 2வது தாக்குதல் திறனை வழங்குகின்றன. 3வது மேம்பட்ட ரேடார் அமைப்புகள். இது எதிரிகளின் நடமாட்டத்தை கண்காணிக்கும் திறன் கொண்டது. உங்கள் கருத்தும் ஆதரவும் நண்பர்களே. இந்தியா தனது பாதுகாப்பு துறையில் புதிய புரட்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இது நம் அனைவருக்கும் பெருமை அளிக்கும் விஷயமாகும். ஆனால் பயணம் இன்னும் நீண்டது. நாம் அனைவரும் பங்களிப்பது முக்கியம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் கருத்து பெட்டியில் ஜெய் ஹிந்த் என்று எழுதி இந்த தகவலை முடிந்தவரை பலருக்கு பரப்புங்கள். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத்.